அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவிச்சிருந்தாங்க சார். அதுல ஜோயல் காசு வந்துட்டு 0.1 பைசாவுக்கு வந்துட்டு டெண்டர் எடுத்தாங்க. அது தங்க மோதிரமா இல்ல தங்கம் மூலம் பூசப்பட்ட மோதிரமா அப்படின்னு சொல்லிட்டு முத்தரசன் அவர்கள் கேட்டுருக்காங்க. கம்யூனிஸ்டுகள் மீண்டும் மீண்டும் மக்களிடையே ஏன் மரியாதை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. மற்ற அரசியல் கட்சி உறுப்பினர்கள் தலைவர்களைப் போல மக்கள் கம்யூனிஸ்டுகளை பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் படிப்பாளிகள், அறிவாளிகள் என்றுதான் இந்த சமூகம் பார்க்கிறது. இப்படி அறிவுகட்டத்தனமா பேசினா என்னங்க? முத்தரசனுக்குலாம் தாங்க முடியல தாவை கட்சி. அது திமுக தாங்க முடியலன்னா புரிஞ்சுக்க முடியுது. கம்யூனிஸ்ட் ஆச்சு அவரு. 25 கோடி வாங்கின விசுவாசம் கொஞ்சமாவது இருக்குமா இருக்காதா? சந்தோஷமா இருந்தாங்கம்மா, போராட்டம் பண்ண வேண்டியதுல ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமா இருந்தாங்க. இப்போ திமுக போராட்டத்தை கூப்பிடுது போல இருக்கு. தூண்டுது. மூலாம் பூசி கொடுக்க முடியுமா அப்ப கவர்மெண்ட் ஸ்கீம்ல? இது தொடர்பாக மருத்துவர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த பாருங்க, ஏற்கனவே இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை வங்கிகளின் ஒத்துழைப்போடு செயல்படுத்தியது அரசு. ஏன்னா வங்கிகிட்ட தான் லாக்கர் எல்லாம் இருக்கு, எத்தனை தாலி வேணுமோ அதை எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அது போல இந்த மோதிர திட்டத்துக்கும் வங்கிகளோடு இணைந்து இதை செயல்படுத்துங்கள். எங்க கிட்ட நாங்க ஹாஸ்பிட்டல் நடத்துறோம், இங்க வச்சு அதை பூட்டிட்டு இருக்க முடியாது, காணக்கா போச்சுன்னா பெரிய பஞ்சாயத்து ஆகும். வங்கியோடு இணைஞ்சு அதை செயல்படுத்துங்க. நீ 10 குழந்தை பிறந்ததுன்னா 10 மோதிரம் நாங்க ஆர்டர் பண்றோம், கொண்டு வந்து கொடுங்க. முலாம் பூசினதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. சிம்பிளா கேட்கறேன். இல்ல அப்படியே தூக்கிட்டு போயிட்டா கூட திரும்ப கொஞ்சம் முலாம பூசிட்டு வந்து வச்சிட வேண்டியதுதான். நான் தெரியாம தான் கேட்கறேன். ஒரு அரசு திட்டத்துல ஜாய் அல்காஸ் இப்படி ஒரு முலாம் பூச மோதிரத்தை கொடுக்க முடியுமாப்பா? சாத்தியமாது சார். இப்படி எல்லாம் ஊழல் இருக்குன்னு சொல்லிட்டு பட்டவர்த்தனமா எடுத்து போட்டப்ப கூட பேசல. இன்னும் ஸ்கீமே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே டவுட். இப்ப முத்தரசனுக்கு அறிவியல காண்டில பேசுறான்றது ஒத்துக்கிறீங்களா?